அப்படின்னு உத்தரவிட்ட நிலையில பல ஆசிரியர்களும் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வந்து எழுதியிருக்க பார்க்குறோம். நேற்று ஃபர்ஸ்ட் பேப்பர் நடந்துச்சு, இன்னைக்கு செகண்ட் பேப்பர். ஓகே, அடுத்த செய்தி. தேர்தல் வாக்குறுதிகளை முதல்வர் விஜய் வந்து படிப்படியாக நிறைவேற்றுவார் அப்படின்னு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவிச்சிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் சந்திச்ச மாதிரி சோதனைகளை வேற யாருமே சந்திச்சதில்லை அப்படின்னு கூட அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, அடுத்த செய்தி என்னன்னா, இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசின விவகாரம் இருக்கு இல்லையா, அது தொடர்பான அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த வழக்கில் தற்போது மேலும் ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே வந்து கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு இருக்கார் இல்லையா, அவருடைய ஓட்டுநர் தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணா என்பது அவருடைய பெயர். அவர் இப்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் 9 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. தாவேகா குதிரை பேரம் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தாவேகா எம்எல்ஏ கிட்ட, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் கிட்ட 35 கோடி வரைக்கும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தப்போ கொறடா உத்தரவை மீறி நீங்க அதுக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு பேரம் பேசினதான வழக்குல இதுவரைக்கும் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் விசாரணை போய்கிட்டு இருக்கு. அடுத்த செய்தி, இந்த உலக தமிழ் மாநாட்டு நடத்துறதுக்கு தமிழக அரசு திட்டமிட்டு இருப்பதா ஒரு தகவல். அந்த வகையில் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இந்த உலக தமிழ் மாநாட்டை நடத்துறதுக்கு தமிழக அரசு வந்து திட்டமிட்டு இருக்கு. வினோதினி, குறிப்பா மாநாட்டை நடத்துறதுக்கு வந்து முதல்வர் விஜய் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அதனால முதற்கட்ட பணிகள்லாம் கூட தொடங்கி இருப்பதா கூட ஒரு தகவல். லாஸ்டா கோயம்புத்தூர்ல நடந்துச்சு 2010 நினைக்கிறேன். அப்போ வந்து உலக தமிழ் மாநாடு நடந்துச்சு. இப்போ மறுபடியும் நடக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கியாச்சு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பட்ஜெட் ஆலோசனை சம்பந்தமா நாளைக்கு உயர்கல்வி துறை அதிகாரிகளோட முதலமைச்சர் விஜய் வந்து ஆலோசனை மேற்கொள்ளவிருக்காரு. டாஸ்மாக் பார் டெண்டர் தொடர்பாகவும் ஆலோசனையில ஈடுபடுறாரு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நினைக்கிறேன் அந்த டெண்டர் முடிஞ்சு போச்சுல. ஸோ அதுக்கப்புறம் 6 மாதம் வந்து நீட்டிச்சாங்க. ஏன்னா எலெக்ஷன் காரணமாக அதுவும் கூட அந்த டெண்டர் நீட்டிப்பும் கூட இப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ இதை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஸோ அதை பற்றி தான் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தவிருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரக்கூடிய 10ஆம் தேதி கரூர் செல்ல திட்டமிட்டிருக்க நிலையில மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான இடங்களை கட்சி நிர்வாகிகள் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க. கோடங்கிப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் இடம், அப்புறம் சேலம் புறவழிச்சாலை பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டப வளாகத்தை நிர்வாகிகள் பார்வையிட்டு இருக்காங்க. அந்த கரூர் சம்பவம் கடந்த ஆண்டு பெரும் சோகத்தை ஏற்படுத்துச்சு. செப்டம்பர் 27 ஐ திங்க். அப்போ வந்து 41 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்தப்போ இது வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு எதிர்மறையான தாக்கத்தை தான் தரும் தேர்தல் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா எல்லாருடைய கருத்தையும் தவிடுபடியாக்கி முதல்வரா விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. அதுக்கடுத்து என்ன குற்றச்சாட்டு இப்ப வரைக்கும் முன்வைக்கப்படுது அப்படின்னா, அவர் போய் கரூர் மக்களை நேர்ல சந்திக்கல அப்படின்னு சொல்லி. சோ இந்த மக்கள் சந்திப்புல கரூர் அதுக்கு முன்னாடி பனையூருக்கு வரவழைச்சு பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் வழங்கினாரு. இப்போ நேரடியா அங்கேயே போய் பாதிக்கப்பட்டவங்களை வந்து முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்கவிருக்கிறாரு. அடுத்த செய்தி என்னன்னு பார்க்கும்போது, ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கான இந்த தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு 2வது நாளாக இன்னைக்கு வந்து நடந்திருக்கிறது. தமிழகம் முழுவதுமே 613 மையங்களில் நடைபெற்ற இந்த 2ஆம் தாள் தேர்வு வந்து 1,67,000 ஆசிரியர்கள் வந்து எழுதியிருக்காங்க. வினோதினி, ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களும் கட்டாயம் இந்த தகுதி தேர்வை பாஸ் பண்ணியிருக்கணும், தகுதி பெற்றிருக்கணும்.